ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம ஃபங்ஷன்ஸ் பார்ட் 2 பார்த்தோம். பேசிக்கா இன்ட்ரோ டூ ஃபங்ஷன்ஸ் பார்ட் 2 பார்த்தோம். அதாவது ஒரு ரிலேஷன நீங்க செப்பரேட்டல் ஃபார்ம்ல குடுத்தீங்கன்னா, அது ஃபங்ஷனா இல்லையான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு நம்ம பார்த்தோம் போன வீடியோல. அது வந்து நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணி அத நான் உங்களுக்கு புரிய வச்சேன். அந்த மாரி புரிய வச்சேன்ல, அந்த ஐடியா உங்களுக்கு நான் கரெக்ட்டா கன்வே பண்ணேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Let f equal to set with ordered process elements x comma y such that x belongs to natural numbers, y belongs to natural numbers and y equal to x minus y. Is this relation a function? Okay. x belongs to natural numbers னா இது நீங்க function is defined from natural numbers to natural numbers நீங்க எழுதலாம். So natural numbers to natural numbers னா இதுவும் infinite set இதுவும் infinite set. Functionல relation is defined from n to n. f வந்து relation தான் இப்போதைக்கு நமக்கு ஃபங்க்ஷனா இல்லையான்னு தெரியாது. உங்க ஃபங்க்ஷன் கொடுக்கல ஓகேவா. ஸோ y equal to x minus 5 அவங்க கொடுத்துட்டாங்க. y equal to x minus 5 சோர்ஸ் செட் டு நேச்சுரல் நம்பர்ஸ், டார்கெட் செட் டு நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ நீங்க சோர்ஸ் செட்ல இருந்து ஒன் அப்படின்ற நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்னு பார்க்கலாமா. சப்போஸ் இப்போ இன்புட் நீங்க 1 போட்டீங்கன்னா அவுட்புட் என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இன்புட் செட் ஆஃப் இன்புட்ஸ். நீங்க சோர்ஸ் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நம்ம செட் ஆஃப் இன்புட்ஸ்னு சொல்லுவோம். டார்கெட் செட்டுக்கு அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ற ஆரோ நம்ம செட் ஆஃப் அவுட்புட் அப்படி சொல்லுவோம். ஆனா நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில இன்புட் போட்டா உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வந்து டார்கெட் செட்ல இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இன்புட்லாம் வந்து தான் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அந்த இன்புட்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த ரிலேஷன ஃபங்ஷன்னு கூப்பிட முடியாது. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எக்ஸாக்ட்டா. ஸோ இப்போ நீங்க x = 1ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ x = 1ன்னா என்ன ஆகும்னா, y = -4ன்னு வரும். பட் -4 அப்படின்ற எலிமெண்ட் வந்து டார்கெட் செட்ல இருக்கா? இல்லவே இல்ல. டார்கெட் செட் இஸ் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. ஸோ நீங்க 1ன்றது ஆனா சோர்ஸ் செட்ல இருக்கு. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1 வரும். ஸோ நீங்க x = 1ன்னு போட்டீங்கன்னா, நீங்க அது x = 1 அப்படின்ற எலிமெண்டால ஆரோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுலேருந்தே நீங்க சொல்லிடலாம், இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு. இன்ஃபேக்ட் x = 1க்கு மட்டும் இல்ல. x = 2, x = 3, x = 4, x = 5 வரைக்கும் இந்த சோர்ஸ் செட்ல இருந்து நீங்க ஆரோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் x = 1ன்னு இருந்துச்சுன்னா, y = -4ன்னு உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் x = 2ன்னு இருந்தாலும் உங்களுக்கு y நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். y = -3ன்னு கிடைக்கும். x = 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு y = -2ன்னு கிடைக்கும். சப்போஸ் x = 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், you will get y = -1. ஸோ எனிதிங் விச் இஸ் லெஸ் தேன் 5 வந்து உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ 5 அதாவது டொமைனை நீங்க எப்படி செட் பண்ணணும்னா ஆக்சுவலா x belongs to set of all natural numbers greater than or equal to 5 அப்படி செட் பண்ணீங்கன்னா இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா வரும். ஸோ யூ ஷுட் செட் அந்த டொமைனே நீங்க அப்படி மாத்தணும், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ x belongs to set of all natural numbers greater than 5 அப்படின்னு நீங்க போடணும். set of all natural numbers greater than 5. நேச்சுரல் நம்பர்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கூட போடக்கூடாது. கிரேட்டர் தான் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் 5 நீங்க போடணும். அப்புறம் x = 6ல இருந்து அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாங்க நீங்க. x = 6ன்னு போட்டா y = 1ன்னு கிடைக்கும். x = 7ன்னு போட்டீங்கன்னா y = 2ன்னு கிடைக்கும். ஸோ பேசிக்கா எனி நம்பர் விச் இஸ் கிரேட்டர் than 5 நீங்க டொமைன்ல இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, அப்படி நீங்க டொமைனை நீங்க ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா, அப்படி டொமைனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். பட் மத்தபடி நீங்க ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஐ கேன் ஃபைண்ட் 3 or 4 எலிமெண்ட்ஸ் விச் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஆரோ. நீங்க ஜென்ரலா ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன? டொமைன்ல இருக்கு, அதாவது சோர்ஸ் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே எக்ஸாக்டா ஒரே ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணா அந்த பர்டிகுலர் ரிலேஷனை நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிடுவீங்க. பட் இங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இப்போ 1 வந்து ஆரோ ப்ரொடியூஸே பண்ண முடியாது. 2ஆல ஆரோ ப்ரொடியூஸே பண்ண முடியாது. ஏன்னா டார்கெட் செட்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் அலௌட் இல்ல. ஏன்னா டார்கெட் செட் இஸ் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இதை. ஸோ 1 cannot produce an arrow, 2 cannot produce an arrow, 3 cannot produce an arrow, 4 also cannot produce an arrow. இன்ஃபேக்ட் நீங்க 5 போட்டாலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க x = 5 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், y = 0ன்னு கிடைக்கும். ஸோ x = 5 இந்த இடத்துல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க, y = 0. ஏன்னா 5 - 5 0. இதுவாலையும் x = 5 போட்டா கூட 5 cannot produce an arrow. 5 is part of source set. பட் டார்கெட் செட்ல உங்களுக்கு 0ன்ற நம்பர் கிடையாது. ஏன்னா டார்கெட் செட் இஸ் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்ல 0 வராது, ஹோல் நம்பர்ஸ்ல தான் 0 வரும். ஓகேவா? நம்ம புக்கு டெஃபினிஷன் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 1ல இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஹோல் நம்பர்ஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, 1, 2, 3 அப்படின்னு போகும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நீங்க போட்டுக்கலாம். ஸோ ரெட் கலர்ல போடுறேன், திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அவ்வளோதான், நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் கொஸ்டின்ல ஃபிராக்ஷன் ட்ராப். ஓகே, லெட் f equal to set with ordered process elements x, y such that x belongs to set of all integers, y belongs to set of all integers, y equal to x/2. இப்போ z இருந்தா set of all integers அர்த்தம். ஓகேவா? w இருந்தா ஹோல் நம்பர்ஸ், n இருந்தா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ y equal to x/2 கொடுத்துருக்காங்க அவங்க. இதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்.
அப்புறம் வந்து ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் ஃப்ரம் Z to Zன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ F இஸ் a relation which is defined from Z to Z. ஸோ இதான் சோர்ஸ் செட், இது டார்கெட் செட். ஸோ இப்போ சோர்ஸ் செட்ல ஏதாவது எலிமெண்ட்டுக்கு வந்து மோர் தென் ஒன் ஆரோவோ இல்ல ஆரோவோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல நம்ம சொல்லிடலாம். ஸோ ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து மோர் தென் ஒன் ஆரோனா என்ன அர்த்தம்னா மோர் தென் ஒன் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அப்பவும் இது ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆரோவே ப்ரொடியூஸ் பண்ண முடியல ஏதாவது ஒரு எலிமெண்ட் சோர்ஸ் செட்ல இருந்து அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு ஹாஃப்னு கிடைக்கும். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னா யூ வில் கெட் ஒய் ஈக்குவல் டு ஹாஃப். இப்போ நீங்க ஒன்ல இருந்து ஹாஃப்க்கு ஆரோ போட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் அப்படின்றத இந்த டார்கெட் செட்ல கிடையவே கிடையாது. ஏன்னா டார்கெட் செட் இஸ் த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், அதுல ஃபிராக்ஷன்ஸ் வராது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டா எக்ஸ் ஈக்குவல் டு எனி ஆட் நம்பர் போட்டாலும் சரி உங்களுக்கு அந்த டார்கெட் செட்ல உங்களால ஆரோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னாலும் சரி, 3நாலும் சரி, 5நாலும் சரி, 7நாலும் சரி, எனிதிங் which is not a multiple of 2. If x is not a even number, then you cannot produce an arrow for those particular numbers. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ இப்போ if x is an odd number, if x is an odd number, நான் கிளியரா எழுதுறேன் அதை. இப்போ இன்ஃபேக்ட் நான் வேற கலர்ல எழுதலாம். ஸோ இப்படியே இருக்கட்டும். if x is an odd number, then that particular element from source set cannot produce an arrow. ஓகேவா? ஸோ 3 வந்து arrow ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 5ஆலையும் arrow ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 7ஆலையும் arrow ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணாலும் யூஸ் இல்லைன்ற பட்சத்தில் என்ன சொல்ல வரேன்னா டார்கெட் செட்ல அந்த மாதிரி இது எலிமெண்ட்ஸே கிடையாது, ஃபிராக்ஷன்ஸ் கிடையாது இல்ல டார்கெட் செட்ல. டார்கெட் செட்ல என்ன அர்த்தம்? டார்கெட் செட்ல என்னெல்லாம் இருக்கு? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் மட்டும் தான் இருக்கு டார்கெட் செட்ல, ஃபிராக்ஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ 3 cannot produce 3/2. 3ல இருந்து நீங்க 3/2க்கு arrow போட முடியாது. ஏன்னா 3/2 அப்படின்ற எலிமெண்ட்டே டார்கெட் செட்ல இல்ல. ஓகேவா? ஸோ சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்கும். பட் அவங்க அப்படி கொடுக்கல. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க மொட்டையா. அவங்க ஈவன் நம்பர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. சப்போஸ் அவங்க ஈவன் நம்பர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருந்தாங்க இந்த இடத்துலனா நீங்க அந்த ரிலேஷனை ஃபங்க்ஷன் கூப்பிடலாம். பட் அவங்க அப்படி கொடுக்கல. ஸோ நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிட முடியாது. ஏன்னா நிறைய எலிமெண்டால ஆரோ ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஆல் ஆட் நம்பர்ஸ் கேனாட் ப்ரொடியூஸ் அன் ஆரோ. இல்ல அல்டிமேட் கீ டேக்அவே அதான். இந்த செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆட் நம்பர்ஸ் கேனாட் ப்ரொடியூஸ் அன் ஆரோ. ஆல் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் செட் கேனாட் ப்ரொடியூஸ் அன் ஆரோ. அவ்வளவுதான். ஸோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. எக்ஸாக்டா எல்லா எலிமெண்ட்டும் சோர்ஸ் செட்ல இருந்து ஒரே ஒரு ஆரோ எக்ஸாக்டா ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரிலேஷன் நம்ம ஃபங்க்ஷன் கூப்பிடுவோம். பட் அந்த டெஃபினேஷன் இந்த கொஸ்டினால ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளவுதான். ஆல் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் செட் கேனாட் ப்ரொடியூஸ் அன் ஆரோ. கேனாட் ப்ரொடியூஸ் ஆரோ. ப்ரொடியூஸ் அன் ஆரோன்ற ப்ரொடியூஸ் ஆரோன்னு போட்டுக்கிறேன். ப்ரொடியூஸ் ஆரோஸ். ஓகேவா? ஸோ இதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோ தான். இதுவும் திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நோ, நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். நாட் அ ஃபங்க்ஷன். அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம தேர்ட் கொஸ்டின் வரலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆட்டோமீட்டர் வேரியேஷன். சிச்சுவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் வாசிடுறேன். In a certain town, மதுரைன்னு வச்சுக்கலாம். மினிமம் ஃபேர் ஃபார் an auto is 30 rupees for the first 2 kilometers. ஸோ 2 கிலோமீட்டர்ஸ்க்கு 30 ரூபா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 கிலோமீட்டர் நீங்க மினிமம் 2 கிலோமீட்டர் போகணுன்றது பட்சம் இல்ல, மினிமம் 30 rupees பே பண்ணணும். நீங்க 1 கிலோமீட்டர் போனாலும் 30 rupees பே பண்ணணும். அரை கிலோமீட்டர் போனாலும் 30 rupees பே பண்ணணும். 10 மீட்டர் போனா கூட 30 rupees பே பண்ணணும். அது மேண்டேட்டரி சார்ஜஸ் மாதிரியும் வச்சிருக்காங்க. ஸோ அப்பதான் அவங்க ஆட்டோக்காரங்களால குறைக்க முடியும். ஸோ அதான் மெயின் ஐடியா. After that, for every additional kilometer, the price increases by 15 kilometers. 15 rupees, sorry. ஸோ இப்போ 2 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2.1 சரி 15 rupees எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டினாலே போதும். ஓகேவா? 3 கிலோமீட்டர்ஸ் போகணும் கூட அவசியம் இல்லை. 2.1 கிலோமீட்டர்ஸ் போனாலே நீங்கள் வந்து யூஆர் சப்போஸ் டு பே 45 rupees. அதான் அர்த்தம். 30 + 15 45. 30 rupees + 15 rupees equal to 45 rupees. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் 2 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணாலே யூஆர் சப்போஸ் டு பே 45 rupees. ஓகேவா? ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் ஃபார் எவ்ரி அடிஷனல் கிலோமீட்டர் த பிரைஸ் இன்க்ரீஸ் பை 15 rupeesனா அர்த்தம் இதான். ஓகேவா? ஸோ செட்டப் அவங்க கொடுத்துட்டாங்க. டொமைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் எக்ஸ் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 1, 1.5, 2, 3. ஓகேவா? கோடமைன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 30, 45, 60. இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் டொமைன் கோடமைன் நீங்க எழுதிடுறேன். இன்ஃபேக்ட் இதை டொமைனை கூப்பிடக்கூடாது. இவங்க இது செட் ஃபங்க்ஷன் தான் கேள்வினா, இது சோர்ஸ் செட், இது டார்கெட் செட் தான் கூப்பிடணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இது சோர்ஸ் செட்னே நான் கூப்பிடுறேன். இது சோர்ஸ் செட்டு, திஸ் இஸ் சோர்ஸ் செட், இது வந்து டார்கெட் செட். ஓகேவா? டார்கெட் செட். ஸோ இது ஒன்ஸ் நீங்க சோர்ஸ் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் யாரோ ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா நீங்க இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடலாம் இந்த ரிலேஷனை. ஸோ அதான் ஐடியா.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் எல்லோ கலர்லேயே எழுதினேன். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1, 1.5, 2, 3 1, 1.5, 2, 3 ஓகே. இப்போ 30, 45, 60 இது வந்து டார்கெட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஸோ 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ருபீஸ் பே பண்ணணும்? ஸோ அதான் இந்த சிச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் கிலோமீட்டர்ஸ், இதெல்லாம் வந்து ருபீஸ். ஓகேவா? கோடமைன் வந்து ஃபேர் இன் ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் செட் வந்து டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டொமைன் கூப்பிடக்கூடாது, நான் தெரியாம வச்சுட்டேன் கொஸ்டின்ல. ஆக்சுவலாக நீங்க சோர்ஸ் செட் தான் கூப்பிடணும். ஏன்னா இந்த கொஸ்டினே வந்து இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி டொமைன் சொல்லலாம்? சோர்ஸ் செட்டை சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதான் ஐடியா. ஸோ அது மட்டும் நீங்க மாத்திக்கோங்க. இன்ஃபேக்ட் நீங்க சோர்ஸ் செட்டே நான் எழுதிக்கிறேன். டொமைன் கிடையாது, சோர்ஸ் செட். திஸ் இஸ் அ சோர்ஸ் செட். சோர்ஸ் செட் அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம வரையலாம். ஒன் கிலோமீட்டர் டிராவல் பண்ணா நீங்க எவ்வளவு பே பண்ணணும்? 30 ருபீஸ் தான் பே பண்ணணும். லெஸ் தேன் 2 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணா நீங்க 30 ருபீஸ் தான் பே பண்ணணும். மோர் தேன் 2 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணா நீங்க 45 ருபீஸ் பே பண்ணணும். அது ஜஸ்ட் மோர் தேன் 2நாலும் சரி. 3 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் டிராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ 1.5நாலும் 30 தான் வரும். ஓகே, 2 கிலோமீட்டர்ஸ்னா எவ்வளோ? 30 தான் வரும். 2 கிலோமீட்டர்ஸ்னா எக்ஸாக்டா 2 கிலோமீட்டர்ஸ்னு 30 தான் வரும். பட் 3 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணா டெஃபினட்டா 45 ருபீஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ 1 கிலோமீட்டர்னா 30 ருபீஸ், 1.5னா 30, 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் 30 ருபீஸ் தான். பட் 3 கிலோமீட்டர்ஸ்னா 45 ஆயிரும். ஸோ இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையா? சோர்ஸ் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே எக்ஸாக்டா ஒரே ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. ஸோ அப்படி இருக்கிற ரிலேஷனை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஃபங்க்ஷன் கூப்பிடுவீங்க. அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ ஃபங்க்ஷன். ஓகேவா? எஸ்ன்னு போட்டுக்கோங்க. திஸ் இஸ் டெஃபினெட்லி அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எஸ். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் போலாம். ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Let set x equal to set with elements 4, 6, 9, 10. Set y equal to set with elements 2, 3, 5. The rule is x is a multiple of y. ஓகே, இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபங்க்ஷன் இல்லைன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் ஐடியா, அதான் நீங்க பண்ண வேண்டிய வேலை. ஸோ இது வந்து சோர்ஸ் செட், இது டார்கெட் செட். ஓகேவா? ஸோ சோர்ஸ் செட் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ சோர்ஸ் செட், டார்கெட் செட் 4, 6, 9, 10. திஸ் இஸ் நத்திங் பட் செட் செட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதான் சோர்ஸ் செட். இந்த செட் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது செட் ஒய் 2, 3, 5. இதை நம்ம சோர்ஸ் செட்னு கூப்பிடுவோம். சோர்ஸ் செட். இதை நம்ம டார்கெட் செட்னு கூப்பிடுவோம். டார்கெட் செட். ஓகே, இப்போ சோர்ஸ் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் டார்கெட் செட்டுக்கு ஒரே ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா தென் we can call this particular relation a function. அவங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் a multiple of y அப்படி கொடுத்துருக்காங்க கண்டிஷனு. ஸோ இப்போ சோர்ஸ் செட்ல இருக்கிற எந்தெந்த எலிமெண்ட் வந்து டார்கெட் செட்டோட மல்டிபிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ 4 வந்து 2ஓட மல்டிபிள் தான். ஸோ 4 இஸ் கிளியர்லி மல்டிபிள் ஆஃப் 2. ஏன்னா 2 into 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைச்சிடும். ஸோ 4லேருந்து நீங்கள் 2க்கு ஒரு ஆரோ வரைஞ்சிக்கலாம். 4லேருந்து 2க்கு வரைஞ்சிக்கலாம். ஏன்னா 4 இஸ் a multiple of 2. இந்த ரூலை கரெக்டாக ஒபே பண்ணுது. இப்போ 4லேருந்து வேற எதுக்காக வரைய முடியுமா? 4 இஸ் a multiple of 3 கிடையாது. 4 இஸ் a multiple of 5 கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு ஆரோ தான் வருது. ஸோ 4 எந்த தப்பு பண்ணல. இப்போ 6க்கு பாருங்களேன். 6 இஸ் a multiple of 2 and 3. ஸோ 6 வந்து 2 ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே தப்பாயிருச்சு. ஸோ ஃபங்க்ஷன் கிடையாது இதுவே. 6 தான் தப்பு பண்ணுது இங்க. 6 இஸ் சப்போஸ் டு ப்ரொடியூஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆரோ. இப்படி பண்ணாதான் நீங்க இந்த ரிலேஷன் நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிட முடியும். பட் 6 வந்து 2 ஆரோ ப்ரொடியூஸ் பண்றதுனால இந்த ரிலேஷனை நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிட முடியாது. இது ரெண்டுத்தையும் நீங்க செக் பண்ண கூட தேவையில்ல. ஸோ 9 பாத்தீங்கன்னா 9 இஸ் a multiple of only 3. 10 பாத்தீங்கன்னா இட்ஸ் a multiple of 2 and 5. ஸோ அவ்வளவுதான். ஸோ நீங்க ரோஸ்டர் ஃபார்ம்ல கூட எழுதிக்கலாம் வேணும்னா. பட் தேவையில்லை. அவங்க கொஸ்டின் என்னன்னா இஸ் இட் அ ஃபங்க்ஷன், அதான் கொஸ்டின். நோன்னு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். No, this is not a function. அவ்வளவுதான். This is clearly not a function. Not a function. Not a function. Function. அவ்வளவுதான். ஓகே, இப்போ 5th கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? The is factor of relation. அதே மாதிரி தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இதுவும். ஸோ இதுக்கு நான் ஆரோ டயக்ராம் ஏற்கனவே வரைஞ்சிட்டேன். Let set x equal to set with elements 2, 3 and set y equal to set with elements 4, 6, 9. Relation R is defined as x is a factor of y. Okay, factor is multiple னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் வேற. ஸோ இன்ஃபேக்ட் செட்டும் வேற. ஸோ 2, 3 இருக்கு, இங்க 4, 6, 9 இருக்கு. ஸோ நீங்க அதை எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதான் சோர்ஸ் செட்டு. ஸோ 2, 3ன்னு போட்டுக்கலாம். இது டார்கெட் செட்டு 4, 6, 9. ஓகேவா? ஸோ இப்போ ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் y. அதாவது சோர்ஸ் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து டார்கெட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸோட ஃபேக்டரா இருந்தா நீங்க ஆரோ போடலாம். அதான் ஐடியா. ஸோ இப்போ 2 வந்து 4ஓட ஃபேக்டரா? ஃபேக்டர் தான். 2 இஸ் கிளியர்லி ஃபேக்டர் ஆஃப் 4. சின்ஸ் 4 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2. ரெண்டு விதமா நீங்க யோசிக்கலாம். இப்போ 4 டிவைடட் பை 2 வந்து உங்களுக்கு கோஷன்ட் வந்து உங்களுக்கு 4 டிவைடட் பை 2 உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சுன்னா தென் 2 இஸ் டெஃபினெட்லி a factor of 4. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ 2லேருந்து நீங்க 4க்கு ஒரு ஆரோ போடலாம். ஓகேவா? 2லேருந்து நீங்க 4க்கு ஒரு ஆரோ போடலாம். 2லேருந்து 6க்கு ஒரு ஆரோ போடலாம்.
ஏன்னா 6 இஸ் ஆல்சோ 2 இஸ் ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் 6. 2 into 3 6ன்னு வரும். 2 into 2 4ன்னு வரும். ஸோ 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 4 அண்ட் 2 இஸ் ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் 6. இப்போ 3 பார்த்தீங்கன்னா 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 6, 3 இஸ் ஆல்சோ ஃபேக்டர் ஆஃப் 9. இப்போ ரெண்டுமே இந்த ரூலை வயலேட் பண்ணுது. என்ன ரூல்? ஃபங்க்ஷனோட ரூல். ஃபங்க்ஷன்ல என்ன ரூல் கொடுத்துருக்காங்க? சோர்ஸ் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எக்ஸாக்டா ஒரே ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த ரிலேஷனை நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிடலாம். அப்படி பண்ணலன்னா அந்த ரிலேஷனை நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுல என்ன தப்பு நடக்குது? 2 வந்து 2 ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது, 3யும் 2 ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. 2 இஸ் சப்போஸ் டு ப்ரொடியூஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆரோ, 3 இஸ் ஆல்சோ சப்போஸ் டு ப்ரொடியூஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆரோ. ஸோ ரெண்டுமே இந்த ரூலை உடைக்க, இந்த ஃபங்க்ஷன் ரூலை மீறதுனால திஸ் ரிலேஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நீங்க ஃபங்க்ஷன் இல்லைன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ ஃபங்க்ஷன். நாட் அ ஃபங்க்ஷன். நாட் அ ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ட்ரோ டு ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 2ல இருந்து நம்ம 5 கொஷின் முடிச்சிட்டோம் ஆக்சுவலா. இங்க பாத்தீங்கன்னா, ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் இது பார்ட் 2 இது. ஸோ செட் பில்டர் ஃபார்ம்ல நான் ரிலேஷன் கொடுத்தா நீங்க ஃபங்க்ஷனா இல்லையா நீங்க கண்டுபிடிக்க கத்துக்கிட்டீங்க, ஓரளவு கத்துக்கிட்டீங்க. ஸோ நம்ம 5 கொஷின் சால்வ் பண்ணோம் இந்த வீடியோல. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இமேஜ், ப்ரீ இமேஜ் அண்ட் ரேஞ்ச் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.